வணக்கம். இப்ப நம்ம பார்க்கிறது 6வது பாகம். ஐரோப்பிய தேசத்திலிருந்து யூதர்கள் வருவதை தடுப்பதற்காக ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இது 2வது உலகப் போர் காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பாலஸ்தீன தொடக்க கால தலைவரான ஹஜ் அமீன் அல் உசைனி என்பவர் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, ஹிட்லர் பல லட்ச யூதர்களை கொன்றதை நம்ம வரலாற்று பக்கத்துல படிச்சிருக்கோம். இதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த ஹஜ் அமீன் அல் உசைனி. இது எந்த அளவுக்கு வரலாற்று ரீதியான உண்மைகள் கொண்டதா, இல்லை பாலஸ்தீன தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த மறுப்பு செய்திகள் உண்மையானதா, இதில் எது உண்மை என்பதை நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி 5 பாகங்களை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இந்த 5 பாகங்களை பார்த்தவர்களுக்கு தான் இந்த 6வது பாகம் புரியும் அப்படின்றது எதுவுமே இல்லை. இது தன்னிச்சையாகவும் இருக்கும், இது ஒரு தொடர்ச்சியாகவும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்தா மற்ற பாகத்தையும் பிறகு பாருங்க. வாங்க அறிவொளி மன்றத்துக்கு செல்லலாம். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ 2015 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஜெருசலேத்தில் நடந்த 37வது ஜியோனிஸ்ட் காங்கிரஸ் மீட்டிங்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. 2ஆம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் பல லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வரலாற்று புத்தகத்துல படித்திருப்போம். இப்படி ஹிட்லர் முடிவெடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் இன்று நாம திரையில பார்க்கக்கூடிய ஹஜ் அமீன் அல் உசைனி என்பவர். இவர் தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தந்தை என்று போற்றக்கூடிய ஒருவர். இப்படி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அல் உசைனிக்கும் ஹிட்லருக்கும் உள்ள தொடர்பினால் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோட தந்தையின் மீது வைக்கப்பட்டதை நாம பார்க்க முடியும். இந்த குற்றச்சாட்டை உலக அரசியலுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் திரும்ப பெற்றாலும் இப்படி ஒரு விஷயத்தை அவர் முன்வைப்பதற்கு என்ன காரணம், எந்த ஆதாரங்களின் அடிப்படையில இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாரு, இதற்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோட தலைவர்கள் என்ன மறுப்பு கூறுகிறார்கள், உசைனி அவர்கள் இறப்பதற்கு முன்பு அவருடைய நினைவுகள் குறித்து எழுதப்பட்ட டைரி குறிப்புகள்ல சில விஷயங்கள் பதிவாயிருக்கு. அது என்னன்னா, இப்ப நீங்க திரையில பார்க்கக்கூடிய அந்த செய்தி, ஹிம்லர் என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர் ஜெர்மன் நாட்டுல ஹிட்லருக்கு அடுத்தபடியாக இருந்த மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். இவர் யூதர்களை கொல்லும் அமைப்பின் தலைவராக இருந்தவர். உசைனியை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அது என்னன்னா, எங்க நாட்டுல நாங்க யூதர்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்ததை அடிப்படையாக வைத்து உங்க நாட்டுல நீங்க என்ன செய்ய போறீங்க என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அதற்கு அல் உசைனி என்பவர் என்ன பதில் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, தி மஃப்டி ஆன்சர்ட். இந்த மஃப்டி என்பது இது ஒரு பட்டம், தலைமை பொறுப்புடைய பட்டம். இது இஸ்லாமிய சமயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புடைய பட்டம். இது அவர் பதில் கொடுத்ததாக அவருடைய நினைவு குறிப்பிலேயே எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பல நூற்றாண்டுகளாக எங்களோடு வாழ்ந்த யூதர்களை நாங்கள் கொல்ல மாட்டோம், அவர்கள் எங்கள் நிலத்தில் ஒரு தனி நாடு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க மறந்திட வேண்டும் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்யறாரு. இந்த செய்தியை காண்பித்துதான் பாருங்க, இவர் எந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவராக இருந்தால் இப்படி ஒரு பதிவை, இப்படி ஒரு பதிலை அவர் கொடுத்திருப்பார் அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு ஆதாரத்தை முன்வைத்து கூறுவதை நம்ம பார்க்க முடியும். அதாவது யூதர்களை தங்களுடைய சகோதரர்களாக அவர் பார்த்ததனால் தான் நாங்கள் கொல்ல மாட்டோம் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல அவருடைய நினைவு குறிப்புல, அதாவது அவருடைய வாழ்நாள் இறுதி காலகட்டத்தில் இப்படி ஒரு பதிவை அவர் செய்திருக்கிறத முன்வைத்து பாலஸ்தீன தலைவர்கள் காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பாலஸ்தீன தலைவர்கள் முன்வைக்கிற ஒரு ஆதாரம் என்னன்னா, அல் உசைனி ஹிட்லரை 1941 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சந்தித்தார். இதற்கு முன்பே ஹிட்லர் பல யூத வெகுஜன மக்களை கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க. மூன்றாவதாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அல் உசைனி எதற்காக ஹிட்லரை சந்தித்தார் என்றால், முதல் விஷயம், யூதர்கள் ஐரோப்பிய தேசத்தில் இருந்து இடம்பெயர்ந்து பாலஸ்தீன தேசத்துக்கு வருவதை தடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், இரண்டாவது கம்யூனிச கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹிட்லருக்கு ஆதரவு கொடுப்பதற்காகவும், மூன்றாவது தங்களை ஆட்சி செய்யக்கூடிய பிரிட்டன் அரசாங்கத்துக்கு எதிராக ஹிட்லர் செயல்படவும் அல் உசைனி என்பவர் ஹிட்லரை சந்தித்ததாக அவர்கள் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை தவிர அவருக்கு வேற எந்த ஒரு தீய எண்ணமும் கிடையாது, தீய நோக்கமும் கிடையாது. அவருடைய நோக்கத்துல யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு உள்ள பாலஸ்தீன தலைவர்கள் முன்வைக்கிற இந்த 3 முக்கியமான ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த 3 முக்கியமான செய்தியில மறைந்திருக்கிற உண்மைகள் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம்.
முதல்ல நம்ம ஹஜ் அமீன் அல் ஹுசைனுடைய கடந்த கால வாழ்க்கை பற்றி, அதாவது அவர் ஹிட்லரை சந்திப்பதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்திக்க போறோம். இவர் ஜெருசலத்தில் கிராண்ட் முஃப்தியாக இருந்தவர். இவருடைய தந்தையும் இதே பதவியில ஜெருசலத்தில் வாழ்ந்தவர். அவரை தொடர்ந்துதான் இவருக்கு அந்த பதவி அளிக்கப்பட்டது. ரொம்பவும் செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய 23வது வயதிலேயே இந்த பதவியில அமர்ந்தவர். இப்படி இவர் இந்த சமய தலைவர் பதவியில அமர்ந்த பிறகு சில காலத்திலேயே ஒரு வன்முறை சம்பவம் இஸ்ரேலில் நடந்தது. அதனுடைய காலகட்டம் 1920 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. இவர் பொது வெளியில பேசிய யூதர்களுக்கு எதிரான கருத்துக்கள் ஒரு மோசமான வன்முறையை தூண்டியது. இந்த வன்முறை அடங்குவதற்கு 4 நாட்கள் கடந்த பிறகு 5 யூதர்களும் 4 அரேபியர்களும் இறந்தனர். யூதர்கள் தரப்புல 211 யூதர்களும், அரேபியர்கள் தரப்புல 33 அரேபியர்களும் காயமடைந்தார்கள். இப்படி ஒரு சம்பவத்துக்கு மூல காரணமாக இருந்தவர் தான் கிராண்ட் முஃப்தி. இப்படி ஒரு வன்முறை சம்பவத்துக்காக இஸ்ரேல் பகுதியை ஆட்சி செய்து வந்த பிரிட்டிஷ் மிலிட்டரி கோர்ட் இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்திருந்தது. ஆனா இவர் இஸ்ரேலில் இருந்து தப்பித்து சிரியாவுக்கு சென்றார். அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருடைய குற்றத்தை மறந்து மீண்டும் அவரை அழைத்து அதே சமய பொறுப்பு தலைவருக்கு தலைவர் பதவியை கொடுத்தாங்க. கொடுத்து சில மாதங்கள்ல இருந்து அவருடைய 15 ஆண்டு காலம் பதவி வரைக்கும் பல்வேறுபட்ட சம்பவங்களை யூதர்களுக்கு எதிராக செய்ததை நாம பார்க்க முடியும். 1929 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தி எல்டர்ஸ் ஆஃப் ஜியான் என்ற ஒரு அரபு மொழிபெயர்ப்பை வெளியிடுகிறார். யூதர்களுக்கு எதிராக 2வது முறையாக பல்வேறுபட்ட கருத்துக்களை மையப்படுத்தி இந்த அரபு மொழியில் இந்த செய்திகள் வெளிவருகிறது. இந்த முறை விதைக்கப்பட்ட விதையானது சற்று கூடுதலான வீரியம் கொண்டதாக இருந்ததால அப்ப ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவத்துல ஹெப்ரான் பகுதியில் மட்டுமே 60 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். சஃபாத் பகுதியில் 40 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு 1936 முதல் 39 வரைக்கும் அரபு கிளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் இவருடைய நோக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையானது வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது. அதுவரைக்கும் ஐரோப்பிய தேசத்துல யூதர்கள் வாழ முடியாம பல கொடுமைகளுக்கு பிறகு, பல கொலைகளுக்கு பிறகு அங்கிருந்து தப்பித்து அவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பை தேடி வந்தார்கள். இப்படி வந்த யூதர்கள் வைத்தும் அங்கிருந்த இஸ்லாமியர்கள் வைத்தும் அதுவரைக்கும் நில உரிமை பிரச்சனையாக இருந்த அந்த விஷயத்தை சமய உரிமை பிரச்சனையாக ஹஜ் அமீன் அல் ஹுசைனி என்பவர் மெல்ல மெல்ல தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக சமய நூல்கள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை மையப்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு ஆழமான சமய ரீதியான ஒரு எதிர்ப்புணர்வை விதைத்ததை நாம பார்க்க முடியும். இஸ்லாமிய சமயம் தோன்றிய காலகட்டத்தில் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருந்த பிரச்சனை அந்த ஓரிரு நூற்றாண்டுகளிலேயே மெல்ல மெல்ல மறைந்துவிட்ட அந்த செய்திகளை சமீப காலத்தில் அல் ஹுசைனியால மீண்டும் அது உயிர் பெற்று வந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படி சமய அடிப்படையில பிரச்சனையை திசை திருப்பியதால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை கைது செய்ய முடிவு செய்யறாங்க. இந்த முறை அவர் தப்பித்து சிரியாவுக்கு செல்லவில்லை, லெபனானுக்கு செல்கிறார். அங்கே உள்ள பெய்ரூட் என்ற நகரத்திலே தன்னுடைய யூத எதிர்ப்பு கொள்கையை தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்துல சிரியாவில் செப்டம்பர் மாதம் 8-9 நடந்த அரப் பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு புத்தகத்தை முன்மொழிகிறாரு. அதுதான் இஸ்லாம் அண்ட் தி ஜூவிஸ். இதில் உள்ள செய்திகள் மூலமாக அங்கு வந்த ஒட்டுமொத்த அரபு உலகத்தையும் தன் பக்கம் திசை திருப்புகிறார். இதன் மூலமாக அவருக்கு ஒரு உயர் பதவி ஒன்று கிடைக்கிறது. அங்கிருந்த ஒட்டுமொத்த அரேபியர்களால ஹஜ் அமீன் அல் ஹுசைனி ஒரு பேன் அரேபிய கௌரவ தலைவராக உயர்த்தப்பட்டார். 2 வருஷம் லெபனான்ல யூத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பிறகு அங்கிருந்து அல் ஹுசைனி அங்கிருந்து ஈராக்கு போறாரு. ஈராக்கு போன பிறகு அங்கேயும் இதே யூத பிரச்சாரத்தை, யூத எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து அங்குள்ள மக்கள் மத்தியில சமய சிந்தனை அடிப்படையில ஒரு ஆழமான எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. இதனுடைய உச்சம் தான் 1941 கிட்டத்தட்ட 179 யூதர்கள் அங்கு நடந்த வன்முறையில கொல்லப்படுறாங்க. அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே அபகரிக்கப்படுது. அது வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த யூத இஸ்லாமிய மக்கள் மத்தியில அல் ஹுசைனி ஒரு மிக ஆழமான ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ததுனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. இதற்கு 2 தலைவர்கள் சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஒன்று ஹஜ் அமீன் அல் ஹுசைனி என்பவர், 2வது ஈராக்கை சார்ந்த முன்னாள் அதிபர். இந்த இருவருடைய கூட்டணியில தான் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை நிகழ்வு நடந்தது. இந்த கலவரத்துக்கு பிறகுதான் மீண்டும் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு அச்சத்துல அங்கிருந்து புறப்பட்டு சில தேசங்கள் வழியாக அவர் சென்ற இடம் தான் நாசியோடைய தலைமையகம், ஹிட்லருடைய அதிகார மையம் இருக்கக்கூடிய ஜெர்மனுடைய தலைநகரான பெர்லின் நகரத்துக்கு போறாரு. இந்த இடப்பெயர்வு ஏதோ ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய, அவருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் செல்வதாக அவருடைய கடந்த கால வாழ்க்கையோட அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். முதல் முறையாக இஸ்ரேல்ல வன்முறை நடக்கும் பொழுது அவர் மூலமாக நடந்த வன்முறையில அங்கிருந்து தப்பித்த
முடித்து சிரியாவுக்கு சென்றதையும், அதன் பிறகு லெபனானுக்கு சென்றதையும், அதன் பிறகு ஈராக்கு சென்றதையும் நம்ம பார்த்தோம். இங்கெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் இருந்ததால் தான் அங்கு அவர் சென்றார். அங்கு அவர் சென்ற பிறகு அவரால் தோற்றுவிக்கப்பட்ட வன்முறைகளையும் யூத எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் நம்ம பார்த்தோம். அதன் மூலமாக தூண்டப்பட்ட வன்முறையும் அதனால் நடந்த யூத கொலைகளையும் நம்ம பார்த்தோம். இப்படிதான் அவருடைய அபிமான உயிர் தோழரான ஹிட்லரை சந்திக்க பெர்லின் சென்றார். இப்படி அவர் பெர்லின் செல்வதற்கு முன்பே முசோலினியை சந்திக்க தான் முதலில் சென்றார். பிறகு அங்கு அவருக்கு தடை ஏற்பட்டதனால அங்கிருந்து அவர் ஹிட்லரை சந்திக்க பெர்லின் நகரத்துக்கு சென்றார். ஐரோப்பிய நாடுகள்ல இந்த 2 நாட்டுல மட்டும்தான் அவருக்கு மிகவும் பாதுகாப்பான இடம். இந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு செல்றார் அப்படின்னா இதற்கு முன்பு அவர்களிடத்துல உள்ள அந்த நெருக்கமானது ஏதோ ஒரு சில தினங்களுக்கு முன்பு தோன்றியது கிடையாது. அதாவது முசோலினி இடத்திலும் சரி, ஹிட்லர் இடத்திலும் சரி, ஹஜ் அமீன் அல் ஹுசைனிக்கு இருந்த அந்த நெருக்கமானது ஓரிரு நாட்களுக்கு முன்பு கிடையாது. பல ஆண்டுகளாகவே அவர்களிடத்துல இருந்த அந்த நெருக்கத்தை, அந்த தொடர்பை நம்ம பார்க்க முடியும். முக்கியமா ஹிட்லர் இடத்துல அவருக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அது சம்பந்தப்பட்ட செய்தியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பிறகுதான் அவர் பெர்லின் சென்ற பிறகு அங்கு நடந்த சில முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். 1933 ஜெருசலேமில் நடந்த ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. இந்த கூட்டத்தில் நாசி படை தளபதிகள், அதாவது ராணுவ சம்பந்தப்பட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றாங்க. இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஹஜ் அமீன் அல் ஹுசைனி. ரொம்ப மகிழ்ச்சியாக கலந்து கொண்ட அல் ஹுசைனி ஹிட்லருடைய அந்த யூத எதிர்ப்பை மிகவும் ஆரவாரத்தோட ஏற்றுக்கொண்டபடி அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினார். ஆனா அதே வேளையில இன்னொரு விஷயத்தையும் அவர் எதிர்த்தார். அதுதான் யூதர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து பாலஸ்தீனத்துக்கு வருவதை தடுக்க முயற்சிகளை மேற்கொண்டதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்தாரு. அவருடைய ஆதரவு எப்படிப்பட்ட ஒன்று என்பதை இந்த வரிகள் மூலமாக நம்ம அறிய முடியும். பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, வெளியே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, புதிதாக பதவியேற்ற, அதாவது ஹிட்லர் 1933 ஜனவரி மாசம் 30 இந்த பதவியில, அதாவது ஜெர்மனுடைய தலைமை பொறுப்புல அமர்றாரு. அதிலிருந்து சரியாக 1.5 மாசத்துல இந்த மீட்டிங் வந்து ஜெருசலேமில் நடக்குது. அதனால தான் அவருடைய ஆதரவையும் அவருடைய அந்த பதவியையும் அவருடைய நோக்கத்தையும் ஏற்றுக்கொண்டதை இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. இதோட அந்த விஷயம் முடியல. அவருடைய சித்தாந்தமான பாசிச முறையை மற்ற நாடுகளுக்கும் பரப்புவதை குறித்து அந்த இடத்துல உறுதிமொழி அளித்ததை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த நாசி படை தளபதி கூட சில ரகசியமான உரையாடல்கள் நடந்ததாக கீழ்கண்ட ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படையாக பேசப்பட்ட செய்திகளை மற்ற நபர்கள் பதிவு செய்திருந்தாலும் சில ரகசிய உரையாடல்களை அந்த இரு தலைவர்களுக்குள்ளே மட்டுமே பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள், அது என்ன செய்திகள், என்ன உரையாடல்கள் நடந்தன என்பது இந்த உலகத்துக்கு அறியாத சில விஷயங்கள், அது என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்படிப்பட்ட ஹிட்லருடைய கொள்கைக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்ததால அவருக்கு மிகப்பெரிய அளவுல பொருளாதார வசதிகள் செய்யப்பட்டன. இது ஹிட்லர் இடமிருந்து மட்டும் கிடையாது, இத்தாலியில் இருந்த முசோலினி இடமிருந்தும் பல்வேறு வகையான பொருளாதார வசதிகளை வரலாற்று பக்கத்துல பார்க்க முடியும். இந்த நெருக்கம் தான் நாசிச கொள்கைக்குள்ள ஹஜ் அமீன் அல் ஹுசைனியுடைய சிந்தனைகள் மெல்ல மெல்ல ஊடுருவியதை நம்ம பார்க்க முடியும். அதாவது இவருடைய சித்தாந்தத்தை ஜெர்மன்ல இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நாம முன்னாடியே பார்த்த இவர் எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகமான இஸ்லாம் அண்ட் தி ஜூயிஸ் என்ற புத்தகத்தை ஜெர்மன்ல நாசிக்கு சொந்தமான ஒரு பதிப்பகத்துல அரபு மொழியில இருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இது நடந்தது 1938. இப்படிப்பட்ட ஒரு கடந்த கால வாழ்க்கை அனுபவத்தோட தான் ஹஜ் அமீன் அல் ஹுசைனி என்பவர் 1941 பெர்லின் சென்றதை நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் நாம இவரை குறித்து 2 பகுதிகளில் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து அவருடைய கடந்த கால பகுதியை பார்த்தோம். தனிப்பட்ட முறையில அவருடைய யூத வெறுப்பை குறித்து சிந்திச்சோம். இரண்டாவது ஒரு பகுதி அவருக்கும் ஹிட்லருக்கும் உள்ள மறைமுக நெருக்கமானது எப்படியெல்லாம் இருந்தன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்ப நாம ஹிட்லருடைய கடந்த கால சிந்தனையை குறித்து பார்க்க போறோம். அதாவது ஹஜ் அமீன் அல் ஹுசைனி 1941 ஹிட்லரை சந்திப்பதற்கு முன்பு அவருடைய மனநிலை, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பது குறித்து இப்ப சிந்திக்க போறோம். இந்த இரு தலைவர்களும் சந்தித்த பிறகு நடந்த விளைவுகள், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் யூதர்களுக்கு எதிராக நடந்த விளைவுகள் எப்படி மாற்றம் அடைந்தது அப்படின்றதையும் நம்ம சிந்திக்க போறோம். முதல்ல நாம ஹிட்லருடைய கடந்த கால பதிவுகள் குறித்து சிந்திக்கலாம். ஹிட்லருக்கும் யூதர்களுக்கும் உள்ள அந்த நிலையை குறித்து நாம 3 கட்டமா பிரிக்கலாம். ஒன்று பாத்தீங்கன்னா 1919 இருந்து 1932 வரைக்கும் ஹிட்லர் இடத்துல யூத வெறுப்புணர்வு இருந்தது. காரணம், அவரால் வெறுக்கதான் முடியும், அதை தாண்டி மற்ற விஷயங்களை அவரால் ஈடுபட முடியாது. இரண்டாவது 1933 இருந்து 1940 வரைக்கும் அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, யூதர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, அவர்களை வந்து நாடு கடத்துவது, இதன் மூலமாக யூதர்களை துன்புறுத்துவது, இப்படி இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் அவர் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இந்த
1933 தான் அவர் ஜெர்மனியுடைய தலைவராக ஆட்சியில அமர்ந்தாரு. அந்த ஆட்சி அதிகாரத்தோடைய வெளிப்பாடு தான் இப்ப நீங்க பார்த்த அந்த இரண்டாவது சம்பவங்கள். 3 விஷயங்கள். மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கு. அதுதான் 1941 இருந்து 1945 வரைக்கும், அதாவது அவர் இறக்கிற வரைக்கும் இருந்த விஷயங்கள் என்னன்னா வெகுஜன கொலைகள். அதாவது யூதர்களை கூட்டம் கூட்டமாக அவர் கொன்றதை நாம பார்க்க முடியும். நாம நினைக்கிறது போல ஹிட்லர் ஆட்சியில அமர்ந்த உடனே யூதர்களை கூட்டம் கூட்டமாக கொன்றதுக்கான எந்தவித அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தவில்லை அல்லது அதற்கான கட்டளையும் அவர் பிறப்பிக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். எப்ப இருந்து அவருடைய கட்டளைகள், அதாவது அதிகாரப்பூர்வமான கட்டளைகள் வெகுஜன கொலைகளை குறித்து அவர் வெளியிட்ட கட்டளைகள் எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னா அது 1941 இருந்து தொடங்குது. சரி, நாம இப்ப முதல் விஷயத்தை குறித்து சிந்திக்கலாம். ஆரம்பத்துல முதல் உலக போர் நடந்த காலகட்டத்தில் அவருக்கு யூத வெறுப்பு தான் அதிகமாக இருந்தது. எங்கேயுமே அவர் யூதர்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி பேசியதை நம்ம பார்க்க முடியாது. அவர் யூதர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லது அவர்களை விலக்கி வைக்க வேண்டும், அந்த அடிப்படையில தான் அவர் பேசியிருப்பதை நம்ம பார்க்கலாம். ஹிட்லர் 1933 இருந்து, அதாவது அவர் பதவியில் அமர்ந்த காலகட்டத்தில் இருந்து 1939 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஜெர்மனியர்கள் குறிப்பிட்டு பாலஸ்தீனத்திற்கு இடப்பெயர்வு செய்வதை அவர் அனுமதித்ததை நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே ஹிட்லர் தொடக்க காலத்துல இருந்து வெகுஜன கொலைகளை விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருந்தால் நிச்சயமா இப்படி ஜெர்மனியை விட்டு அவர்களை விரட்டி இருக்க மாட்டார். ஆனா நடந்த விஷயம் என்னன்னா ஹவாரா ஒப்பந்தத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 பேர் இடப்பெயர்வு அடைந்ததை நம்ம பார்க்க முடியும். 1938 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த ஒரு இரவு மட்டுமே போலாந்தை சார்ந்த யூதர்கள் ஜெர்மனியில வாழ்ந்து வந்தார்கள். இதுல இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த மக்கள், இலக்கியவாதிகள், தத்துவ ஞானிகள், இப்படி 12,000 மக்களை ஜெர்மனில இருந்து வெளியேறுமாறு அவர் உத்தரவிட்டதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரே நைட்ல எல்லாருமே வெளியே போகணும்னு சொல்லியிருந்தாரு. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையுமே அங்க விட்டுட்டு ஒரு நபருக்கு ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் கொண்டு போகிறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாங்க. இதன் மூலமாக அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே நாசி அரசாங்கம் சூறையாடியதை நாம பார்க்க முடியும். அதாவது நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹிட்லருடைய நோக்கம் யூதர்களிடம் இருந்த சொத்துக்களை அபகரிக்கிற நோக்கம் தான் அதிகமா இருந்தது, அல்லது அவர்களை நாடு கடத்த வேண்டும். மூன்றாவது, இதன் மூலமாக அவர்களை துன்புறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட கொள்கையில தான் அவர் இருந்தார் அப்படின்றது இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அவர்களை வெகுஜன கொலைகளை செய்யவில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக வரலாற்று பதிவாயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பரவலாக அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஹிட்லர் 1938 வெகுஜன கொலைகளை நடத்திவிட்டார், செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் கிறிஸ்டல் நைட் என்று அழைக்கக்கூடிய ஒரு வன்முறை சம்பவம். இது ஜெர்மன்ல நடந்தது. 1938 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஜெர்மன் முழுவதுமே யூதர்களுக்கு எதிராக அவர்களுடைய கடைகளையும் சொத்துக்களையும் வழிபாட்டு ஸ்தலங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இப்படி நடந்த ஆக்கிரமிப்பு மூலமாக கிட்டத்தட்ட 90 யூதர்கள் கொல்லப்பட்டதாகவும் 30,000 யூதர்கள் தடுக்கப்பட்டனர். 7,000 யூதர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டன. 1574 யூத ஜெப ஆலயங்கள் தாக்கப்பட்டன அல்லது எரிக்கப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனா இந்த வன்முறை ஹிட்லருடைய கட்டளைகள் இருந்து வெளிப்பட்டதால் பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. நாசி கட்டளைகள்ல யூதர்களை கொல்வதற்காக இந்த விஷயம் நடக்கல. அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் பொழுது அதனால் ஏற்பட்ட கலவரத்துல யூதர்களும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நேரடியாக ஒரு அரசாங்கம் அவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றது வேற, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் பொழுது ஏற்பட்ட வன்முறைகள்ல நடந்த கொலைகள் வேற. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த வன்முறையை தூண்டியது நாசி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படைத்தளபதி. இவர் மூலமாகத்தான் இந்த விஷயம் தூண்டப்பட்டது. அவருடைய பெயரை தான் நீங்க திரையில பாக்குறீங்க. இந்த தூண்டுதல்கள் ஹிட்லரிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்டது கிடையாது. இந்த காலகட்டங்களில் ஹிட்லர் நேரடியாக வெளியிட்ட கட்டளைகள் யூதர்களை வெளியேற்றுவதாக தான் இருந்தது. யூதர்களை கொல்வதாக நம்ம பார்க்க முடியாது. இப்படி ஒரு வன்முறை நிகழ்வுகள் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த 10 மாசத்துல, அதாவது இந்த கிறிஸ்டல் நைட் சொல்லக்கூடிய கண்ணாடி இரவுகள் என்று அழைக்கக்கூடிய இந்த வன்முறை காலத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1,15,000 யூதர்கள் பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து வெளியேறியதை நாம பார்க்க முடியும். சோ இதுதான் உண்மையான ஹிட்லருடைய நோக்கமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். இது வெளிப்படுத்தி காட்டுவதை நாம பார்க்க முடியும். யூதர்கள் ஜெர்மனியை விட்டு அல்லது ஜெர்மனியுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதை, காலி செய்வதை, அவர்களை அந்த நிலப்பகுதியிலிருந்து நீக்குவதுதான் அவருடைய பிரதான கொள்கையாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஹிட்லர் ஒரு கூட்டத்தில் பேசியதாக ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க. அது என்னன்னா, இப்ப நீங்க தெரியல பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு. அனிலேஷன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா கொல்வது என்பதும் பொருள்படும். அதே
நேரத்தில் அழித்தல் அல்லது ஒழித்தல் அவங்க இல்லாத இடமாக இந்த ஜெர்மன் தேசத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் அங்க பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது குறிப்பிட்டு சொல்லணும், யூரோப்பிய பகுதிகளில் யூதர்கள் இல்லாத ஒரு இடமாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கமாக அங்க இருந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வெறும் கொல்வது அப்படின்ற ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம அனிலேஷன் ஆஃப் காஸ்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். இது பாத்தீங்கன்னா ஜாதி ஒழித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஜாதி ஒழித்தல் அப்படின்ற இடத்துல ஜாதியை கொல்வது அப்படின்றது அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த அடிப்படையில தான் இங்க அவர் யூதர்களை ஐரோப்பாவில் இருந்து நீக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய வார்த்தையுடைய அர்த்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெகுஜன கொலைகளை குறித்து இந்த இடத்துல நேரடியான வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதே போல நேரடியாகவே கில் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நோக்கம் என்னன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒருவேளை இது யூதர்களை கொல்வதுதான் இந்த இடத்துல அர்த்தம் பொருள்படுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதற்கும் முன்னாடியே சில விஷயங்களை நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்றதை நம்ம இறுதியில பார்க்கலாம். இந்த காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யூதருடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, அவங்களுடைய வியாபாரங்களை முடக்குவது, இதுதான் ஹிட்லருடைய நோக்கமாக இருந்ததை ரொம்ப தெளிவாக ஜெர்மன் வரலாற்று ஆய்வாளர் மோ சென் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மன்ல 1% கூட யூதர்கள் கிடையாது. ஆனா பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது அவர்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து இருந்ததை ஹிட்லரால பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதனுடைய விளைவுதான் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற வேலையை ரொம்ப வேகமாக அவர் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அப்படி நடந்த செயல்கள்ல, நடந்த கலவரங்கள்ல சில யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல எந்த ஒரு நாசி அரசாணையத்துல குறிப்பிடப்படவில்லை அப்படின்றத நாம இந்த இடத்துல குறிப்பிட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹஜ் அமீன் அல் ஹுசைனி என்பவர் 1941 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் ஹிட்லரை சந்தித்தார். ஆனா அதற்கு முன்பே 3-4 மாதங்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனியோடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த 1 மில்லியன் யூதர்கள் கொலை செய்யப்பட்டதை சிலர் குறிப்பிட்டு கூறுவதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஹஜ் அமீன் அல் ஹுசைனி ஹிட்லரை சந்திப்பதற்கு முன்பே ஹிட்லரால் இப்படிப்பட்ட ஒரு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றத முன்வைப்பாங்க. அதனால அல் ஹுசைனிக்கு எந்த வகையிலுமே இந்த வெகுஜன கொலைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத கூறுவதற்காக இந்த ஒரு ஆதாரத்தை முன்வைத்து பேசுவாங்க. இதை குறித்து நாம இறுதியாக பார்க்க போறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஹஜ் அமீன் அல் ஹுசைனி என்பவர் 1941 பெர்லினுக்கு சென்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன நடந்தன, ஹிட்லருடைய நிலைகள் என்ன, இந்த இரண்டையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நாம பார்க்கக்கூடியது ஹஜ் அமீன் அல் ஹுசைனி ஜெர்மனிக்கு சென்ற பிறகு அங்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.